அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தவறாக வழிநடத்துவதாக துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ், பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸெத் இடையே பனிப்போர் வெடித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான போரினால் பல ஆயிரம் கோடி ரூபாய் நஷ்டத்தை அமெரிக்கா சந்தித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டு இருப்பதால் உலக நாடுகளும் அமெரிக்கா மீது மிகுந்த அதிருப்தியில் இருக்கின்றன. இந்நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸெத், ஜெனரல் டான் கெய்ன் ஆகியோர் ட்ரம்பிற்கு வழங்கும் தகவல்கள் போர்க்களத்தின் உண்மையான நிலவரத்தை பிரதிபலிக்கவில்லை என்று துணை அதிபர் வான்ஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். பென்டகன் தரப்பு தகவலின்படி ஈரான் மீது நடத்தப்பட்ட 8 வார தாக்குதல்களில் அந்நாட்டின் கடற்படை மற்றும் விமானப்படை முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். ட்ரம்பும் இதனை தனது சமூக வலைதளங்களில் நாங்கள் ஈரானை முடக்கிவிட்டோம் என பதிவிட்டு வருகிறார். ஆனால் ஜே.டி. வான்ஸ் இதனை மறுக்கிறார். ஈரானின் ஏவுகணை ஏவுதளங்கள் மீண்டும் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாகவும், மலிவான ட்ரோன்களை வீழ்த்த அமெரிக்கா தனது விலை உயர்ந்த ஏவுகணைகளை வீணடித்து வருவதால் கையிருப்பு 50% மேல் குறைந்துவிட்டதாகவும் வேன்ஸ் தரப்பு கவலை கொள்கிறது. இது சீனாவின் டைவான் அச்சுறுத்தலை எதிர்கொள்வதில் சிக்கலை ஏற்படுத்தும் என அவர் எச்சரிக்கிறார். பீட் ஹெக்ஸெத், ஜே.டி. வான்ஸ் நடுவிலான இந்த பனிப்போர் தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருப்பதால் வெள்ளை மாளிகையில் அதிகார போட்டி நிலவுகிறது. இதனால் ஈரானுக்கு எதிரான போர் விரைவில் முடிவுக்கு வருமா, இல்லை மீண்டும் தொடருமா என்றும் கேள்வி எழுந்துள்ளது. ட்ரம்ப் என்ன முடிவெடுக்கப் போகிறார், யாருடைய பேச்சை கேட்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.